அனைவருக்கும் வணக்கம். நான் கோமதி சங்கர். சங்கரன் கோவிலில் முன்பு ஓடிய கூழையாற்று பகுதி இதுவாகும். இந்த ஆறானது சங்கர நாராயணர் கோவிலுக்கு தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மேலும் கோயிலுக்கு தெற்கே உள்ள பால்பண்ணையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாட்டல் குளத்திற்கு வடக்கு பகுதியில் இந்த ஆறானது ஓடியுள்ளது. இந்த ஆறானது மேற்கு மலைத்தொடரில் உள்ள வாழைமலை எனும் பகுதியிலிருந்து பெய்யும் மழையானது பல கிளைகளாக பிரிந்து பின்பு பெருநதியாகி பின்பு பல வாய்க்கால் வழி ஓடி குளம், அணை, தடாகம் என பலவாக பிரிந்து கூழையாற்றை வந்தடைந்துள்ளது. இந்த கூழையாற்றை பற்றி சங்கரன் கோவில் ஸ்தலபுராணத்திலும் பாடப்பட்டுள்ளது. சங்கபத்மர் செய் தவத்தினுக்கர அரி தானும் இங்கு ஒன்று என திருவுருக்கொண்டு அருளி அமைய மங்கை ஆவுடை மணாளர் தம் பெயரினை மருவி பொங்கியே எழும் கூழையாற்று அணியினை புகழ்வாம். இந்த பாடலின் பொருள், சங்கன் பதுமன் என்னும் 2 நாகர்கள் இயற்றிய தவத்துக்கு இறங்கி அரியும் சிவனும் ஒன்று என்பதை உலகறியுமாறு சங்கர நாராயண திருக்கோலம் காட்டி அருளிய இமயவள்ளியான ஆவுடைமை மணவாளர் சங்கரனார் பெயரை தாங்கி இங்கு பொங்கி வழிந்தோடும் கூழையாற்றின் அழகிய இயல்பினை இனி கூறுவோம். இங்குள்ள சிவபெருமானுக்கு கூழைப்பிரான் என்ற திருநாமம் உண்டு. நன்றி, வணக்கம்.